அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அட்டகாசமான பதிவு. பொதுவா நம்ம வீட்ல கண்ணாடி பொருட்களா இருக்கட்டும், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இல்லாட்டி அடுப்படியில ஏதாச்சும் ஒரு கண்ணாடி அந்த ஜாமான் வந்து கீழ விழுந்து உடைஞ்சிச்சுன்னா, உடனே நம்முடைய மனமானது படபடக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ! குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதோ, கெட்ட சகுனமாச்சே, நம்ம வீட்டுக்கு கஷ்டங்கள் வரப்போகுது, அப்படின்னு மனசுக்குள்ள மாறி மாறி ஒரு பதைப்பதைப்பு, ஒரு பயமானது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனா, நம்முடைய சில ஆன்மீகத்துடைய கருத்து பிரகாரமும், வாஸ்து சாஸ்திர பிரகாரமும் கண்ணாடி உடையறதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கெட்ட விஷயமே கிடையாதுங்க. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு ஒளிஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக துள்ளியும் குதிப்பீங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இந்த கண்ணாடி உடையறதுல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தகவல் தாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாஸ்து ஐதீகத்தின் பிரகாரம் கண்ணாடிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய குணம் ரொம்ப ரொம்ப அதிகங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பெரிய கண் திருஷ்டி இல்லை தீய சக்திகள் இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்ணாடி அதை அப்படியே தன்னுள் இழுத்து கொள்ளுமா. ஒரு கட்டத்தில் அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக அதிகமாக அந்த ஆற்றலுடைய வீரியம் தாங்காமல் தன்னைத்தானே உடைத்து கொண்டு அந்த தீய சக்தியை அந்த வீட்டிலேருந்து விரட்டிடும்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கே ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணாடி தன்னுடைய மேலே ஏற்றிட்டு உடஞ்சி உங்களை காப்பாற்றி இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதனால தான் கண்ணாடி பொருட்கள் தெரியாமல் கை தவறி விழுகிறது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியோடைய அந்த ஜன்னலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு டம்ளர் பொருட்கள் அப்படி முகம் பார்க்குற கண்ணாடி, அப்படி கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் உடஞ்சா அதற்கு இதுதான் அர்த்தம். அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாமே பாதியில் நிற்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் மாற்றி கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பணத்தட்டுப்பாடு வரும், தேவையில்லாத சண்டை நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி உடஞ்சிச்சின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள், ஒரு பிளாக்ஸ், ஒரு தடைகள் அது உடஞ்சி செதறிட்டதாக அர்த்தமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு புதிய மாற்றங்கள், சுபகாரியங்கள் இது எல்லாமே தடையில்லாமல் நமக்கு நடக்க ஆரம்பிக்குமா. அதே மாதிரி குடும்பத்தில் ரொம்ப நாளாக யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டே இருக்குது, இல்லாட்டி மன அழுத்தம் வீட்டில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த கண்ணாடி உடையிறதுங்கிறது ஒரு நல்ல அறிகுறியாகவே பார்க்கப்படுது. நம்ம வீட்டில் இருக்க அந்த உடம்பு சரியில்லாதவங்கள அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகளுடைய தாக்கத்தை கண்ணாடி ஈர்த்து கொண்டு உடைத்து விடுவதாக நம்பப்படுது. அதனால் வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்படி கண்ணாடி உடஞ்சி போச்சு, அப்போ நம்ம செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம், எப்பயுமே உடைந்த பொருட்கள் நமக்கு கண்ணாடி உடையிறது நல்லது அப்படின்னு சொன்னாலுமே அந்த உடஞ்ச கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வீட்டில் வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு விளைவிக்கும். அதனால் உடைந்த கண்ணாடி துண்டை ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டில் வச்சுருக்கவே கூடாதுங்க. அது வீட்டில் இருக்கவங்களுடைய காலெல்லாம் குத்தி காயத்தை ஏற்படுத்தாமல் உடனுக்குடனே நம்ம அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி அந்த கண்ணாடி ஜாமான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டில் அடுப்படியில் உபயோகப்படுத்துகின்ற நிறைய கண்ணாடி பாத்திரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக தான் நமக்கு விரிசல் விட்டுருக்கு, சின்ன இடத்துல தான் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்ட வச்சுட்டு நம்ம அதை பயன்படுத்துவாங்க. நிறைய வீடுகளில் ஒரு ஓரமாக உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள் நம்ம திருப்பி பத்திரப்படுத்தி எடுத்து வைப்போம். ஆனால் இந்த உடைந்த பொருட்களை எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டில் எடுத்து வைக்கவே கூடாது. அதே மாதிரி விரிசல் விழுந்த கண்ணாடியில், நம்ம கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் அப்படி விரிசல் ஒரு கிராக் விட்டுருக்கு, இல்லை வேறு ஏதாச்சும் அதுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னா அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை உடனுக்குடனே நம்ம மாற்றணுமாம். ஏன்னா இது எதிர்மறை ஆற்றல்களை நமக்கு நிச்சயமாக தரும். அதனால் கண்ணாடி உடஞ்ச உடனே நமக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பயந்து நடுங்காமல், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நம்மளை விட்டு மறையுது, நமக்கான அந்த பிளாக்ஸ் உடையுது அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போனால் கண்ணாடிங்கிறது சாதாரணமாக உடையக்கூடிய ஒரு பொருள் தான். நம்முடைய கவனக்குறைவால் தான் அது கீழே விழுந்து உடையலாம். அதனால் ஆன்மீக ரீதியாகவும் சரி, வாஸ்து ரீதியாகவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான இந்த ரகசியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப தேவையில்லாத பயமானது நம்மை விட்டு ஓடிவிடும். அதனால் உங்கள் வீட்டில் இப்படி கண்ணாடி பொருட்கள் எல்லாம் உடஞ்சிச்சின்னா நீங்கள் பதற்றமே அடையாதீங்க.
கெட்டது இதோட முடிஞ்சிருச்சு, நமக்கு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட நீங்கள் அதை சுத்தப்படுத்தி உங்களுடைய கடமையை, உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக தாங்க இருக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் வீட்டில் இது மாதிரி கண்ணாடி உடஞ்சிருக்கான்னு நம்ம கூட கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் உடனுக்குடனே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயும் கண்ணாடி உடையிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே. அவங்களும் இதை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்கட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.